ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன, ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன. சக்கரத்தாழ்வார் சுதர்சன பகவானுடைய திருவருளாலே அகையிருள் நீங்கி நல்லவிதமான முகத்திலே தேஜஸ் பொலிய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டபடியாக இன்றைய தினம் அந்த ஆரோக்கிய ஹானி என்று சொல்லக்கூடியதான யமவேதனை, அதாவது இதெல்லாம் துர்தேவதைகளுடைய இந்த பொலிவினாலே இந்த சரீரத்திற்கு ஏற்படுகிறது. அப்போது ஏதோ ஒரு இடத்தில் காயம்பட்டு விட்டதே என்று சொன்னால் அந்த வேதனை பொறுக்க முடியாமல் இவன் கதறுகிறான் இல்லவா? அந்த கதறுதல் என்பது இவனுக்கு கூடாது. அப்போது தேகமானது நல்லவிதமான பலத்துடன் இருக்க வேண்டும். அப்போ இவனுக்கு ஏற்பட்ட காயங்களுடைய, அது மனக்காயமாக இருக்கட்டும் அல்லது புறக்காயமாக இருக்கட்டும், எதா இருந்தாலும் வேதனை என்பது அனுபவித்துத்தான் ஆகிறான். அந்த யமவேதனையிலிருந்து இவனை மீட்டு சக்கரத்தாழ்வாரே உம்முடைய கைங்கரியத்தில் இவனை சேர்த்து கொள்வீராக என்று இங்கே பிரார்த்திக்கிறாராம். உக்ரம் பஸ்யாக்ஷமுத்யத்பிருகுட்டிசமுகுடம் குண்டலீஸ்பஷ்டதம்ஷ்டம் சண்டாஸ்திரைர்பாஹுதண்டைர்லசதனலசமஹ க்ஷௌமலக்ஷ்யோருகாண்டம் பிரத்யாலீடஸ்தபாதம் பிரதயது பவதாம் பாலனவ்யக்ரமக்ரே சக்ரேஷோகாலரீதி பிரதிபட விகடாடோபலோபாய ரூபம். தேவரீருடைய உருவத்தை காண்பித்து இந்த ஜீவக்கோட்டிகள் ஏதோ ஒரு காரணவசாத்து யமவேதனை படுகிறார்கள் இல்லையா? அந்த யமவேதனையிலிருந்து, அதாவது ஏதோ சொல்லக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் சொல்லுவார்கள். அந்த வேதனை படவாள கேட்டால் தெரியும். எதனால் இப்படி கத்துற அப்படின்னு கேட்டாக்க, எனக்கு வலி பொறுக்க முடியல நான் கத்துறேன்னு சொல்லுவான். அந்த கத்துறதை கூட சக்கரத்தாழ்வாரே என்று இவன் கத்தினானே ஆகில் அந்த வியாதி என்பது இவனிடமிருந்து அங்கு விலகும் என்று சொல்கிறார். அதைத்தான் இங்கே யமவேதனையிலிருந்து இவன் விலகுவதற்காக இந்த தோத்திரம் சொல்லினார் என்று பெரியவர்கள் அங்கே பெரியதான ஒரு வியாக்கியானத்தை எழுதுகிறார். அப்போ அந்த சுதர்சன பகவான் எப்படி இருக்கார் என்று கேட்டால், உக்ரம் பஸ்யாக்ஷமுத்யம், எதிரிகளுக்கு அந்த வேதனையை ஏற்படுத்தக்கூடியதான துர்தேவதைகளுக்கு உக்ர ரூபமாக சேவை சாதிக்கிறாராம். இங்கே தன்னுடைய பக்தனுக்கு அவன் சௌமிய ரூபமாக சேவை சாதிக்கிறான்னு சொல்கிறாருங்க. அந்த சௌமிய ரூபமாக சேவை சாதித்து இவனுடைய வேதனைகளை எல்லாம் நீர் தீர்த்து வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். உக்ரம் பஸ்யாக்ஷமுத்யத்பிருகுட்டிசமுகுடம் குண்டலீஸ்பஷ்டதம்ஷ்டம் சண்டாஸ்திரைர்பாஹுதண்டைர்லசதனலசமஹ க்ஷௌமலக்ஷ்யோருகாண்டம் பிரத்யாலீடஸ்தபாதம் பிரதயது பவதாம் பாலனவ்யக்ரமக்ரே சக்ரேஷோகாலரீதி பிரதிபட விகடாடோபலோபாய ரூபம். முன்னமே சொன்ன மாதிரியாக ஒரு காலை முன்வைத்த மாதிரியும் ஒரு காலை பின்வைத்த மாதிரியாகவும் இருந்து பிரத்யாலீடமாக இருந்து, சுதர்சனாழ்வானே நீர் இந்த வேதனைகளிலிருந்து எங்களை எல்லாம் நீக்க வேண்டும். அந்த யமவேதனை என்பது பிறவி என்பதான ஒரு வியாதிக்கு கூட மருந்தாக கொள்ளுவார்கள்னு சொல்கிறார். அப்போ பிரத்யாலீடஸ்தபாதம் பிரதயது பவதாம் பாலனவ்யக்ரமக்ரே, பாலனம் செய்வாயாக, அதிலிருந்து எங்களை யமவேதனையிலிருந்து எங்களை காத்தருள வேண்டும் என்று பார்க்கிறார். அந்த ஏற்படுத்தக்கூடியதான துர்தேவதைகளை எங்களிடம் நீர் அண்டவிடாமல் காக்க வேண்டும். அதே சக்ரேஷோ கால கோலேரிதி படகடல் விகடாம் லோபலோபாய ரூபம், உம்முடைய வடிவழகை காட்டி எங்களுடைய யமவேதனையை நீர்தான் போக்கியருள வேண்டும் என்று இங்கே சுதர்சன பகவானிடம் பிரார்த்திக்கிறாராம். இந்த தோத்திரத்தை யார் ஒருவர் அனுதினமும் இங்கே காலையிலோ மாலையிலோ எந்த ஒரு காலத்திலோ படிக்கிறார்களோ அவர்களுக்கு பிறவி என்பதான யமவேதனையும் கிடையாது. இங்கே ஏற்பட்ட கூடியதான அல்ப வேதனைகளும்
இவனை தீண்டாது என்று சொல்லி இங்கே அமைகிறார். நாமும் இந்த தோத்திரத்தை அனுதினமும் ஸ்மரித்து ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஜெய ஜெய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.